புத்தாண்டுக்கு மாங்காய் பச்சடி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த மாங்காய் பச்சடிக்கோ நம்ம வாழ்க்கைக்கோ ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்கு. இதுல இருக்கிற இனிப்பு, புளிப்பு, கசப்பு, காரம் இது எல்லாமே நம்ம வாழ்க்கையிலும் இருக்கு இல்லையா? சோ இந்த தமிழ் வருஷ பருப்புக்கு நம்ம ஆட்ஸ் எல்லாம் தாண்டி நம்ம கனவை நிஜமாக்குறதுக்காக நம்ம உழைப்போம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உடைச்ச உளுந்து வதக்கிக்கோங்க. இதுல 2 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. இதோட 1 பச்சை மிளகாயும் 1 இன்ச் இஞ்சியை நான் துருவி சேர்த்திருக்கேன். தாளிப்போட வாசனை நல்லா கமகமான வரும்போது இந்த மாதிரி ஒரு பெரிய மாங்காய் எடுத்து கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கோங்க. நான் தோல் எடுத்திருக்கேன், நீங்க தோலோட கூட சேர்த்துக்கலாம். தாளிப்போட இந்த மாங்காய் வதங்கிறது ரொம்ப முக்கியம், ரொம்ப வாசனையா இருக்கும். இப்போ இதுல 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 கல் உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. 2 முறை பெரட்டிட்டு இதுல 1 டம்ளர் தண்ணி ஊத்தி வேக வச்சிருங்க. நான் தோல் இல்லாம சேர்த்ததுனால பட்டாட்டம் ஒரு 4-5 நிமிஷத்துலயே வெந்துருங்க. அந்த டைம்ல 1 கப் வெல்லத்தை இந்த மாதிரி கரைச்சி நீங்க வடிகட்டி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா மாங்காய் நல்ல புளிப்பாவே இருக்கு, அதனாலதான் நான் 1 கப் வெல்லம் சேர்த்திருக்கேன். இப்போ வெல்லத்தை வடிகட்டி உள்ள சேர்த்துக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷத்துலயே நல்லா கொதிச்சு ஹல்வா கன்சிஸ்டன்சிக்கு சூப்பரா ரெடி ஆயிடும். இதுக்கு ஃபைனலி 1 டீஸ்பூன் எண்ணெயில வேப்பம் பூவை நீங்க வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனா கொஞ்சமா சேர்த்தாலே போதும். அண்ட் வேண்டாம்னா நீங்க தாராளமா விட்டுறலாம். பாருங்க நம்ம பச்சடி எவ்வளவு சூப்பரா ரெடியா இருக்குன்னு. நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி தான் இந்த வேப்பம் பூ சேர்த்துக்கணும். அப்புறம் என்ன, புத்தாண்டுக்கும் மறக்காம ஸ்டவ்வோட சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோட சமைச்சீங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி?